வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் திருச்சி ஏர்போர்ட்டில் இருந்து எந்தெந்த ஏர்லைன்ஸ்லாம் ஆப்ரேட் பண்ணுறாங்க, டொமஸ்டிக் ஃப்ளைட் அதாவது திருச்சியிலேருந்து உள்நாட்டுக்கு எங்கெங்கெல்லாம் போகலாம், அதே போல் திருச்சி ஏர்போர்ட்லேருந்து வெளிநாட்டுக்கு எங்கெங்கெல்லாம் போகலாம், அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஊருக்கும் டிக்கெட் ஃபேர் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து எவ்வளோ இருக்குது, இது போல் திருச்சி ஏர்போர்ட் பற்றி கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ண முழுசாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வாங்க வீடியோவில் போகலாம். ஃபஸ்ட்டு திருச்சி ஏர்போர்ட்டில் எந்தெந்த ஏர்லைன்ஸ் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, இண்டிகோ, ஏர் ஏஷியா, ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ், ஸ்கூட், மலிண்டோ, அப்புறம் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ். இதில் இண்டிகோ ஏர்லைன்ஸ் மட்டும்தான் உள்நாட்டும் வெளிநாட்டும் விமான சேவை கொடுக்குறாங்க. மீதி இருக்க ஏர்லைன்ஸ் எல்லாமே வெளிநாட்டுக்கு மட்டும்தான் ஃப்ளைட் சர்வீஸ் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இண்டிகோ ஏர்லைன்ஸ் எங்கெங்கே ஆப்ரேட் ஆகுதுன்னு பார்ப்போம். இண்டிகோ ஏர்லைன்ஸ் வந்து டொமஸ்டிக் பார்த்தீங்கன்னா சென்னை, பெங்களூர், ஹைதராபாத் இந்த 3 டெஸ்டினேஷனுக்கும் டைரக்ட் ஃப்ளைட் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. அடுத்தது இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் வந்து சிங்கப்பூருக்கு வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. இப்போ வந்து ஃப்ளைட் டைமிங் வந்து பார்ப்போம். திருச்சியிலேருந்து சென்னைக்கு வந்து இண்டிகோ ஃப்ளைட் மொத்தம் 6 ஃப்ளைட் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸ்டார்டிங் டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 7:55 ஆகுது. அதே போல் நைட்டு 8:25 லாஸ்ட் ஃப்ளைட் இருக்குது. ஃபேர் பார்த்தீங்கன்னா 4299 ஸ்டார்ட் ஆகுது. அடுத்தது திருச்சியிலேருந்து பெங்களூருக்கு வந்து 4 ஃப்ளைட் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா 3465 உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. அடுத்தது ஹைதராபாத் ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா காலையில் 9:20 ஸ்டார்ட் ஆகுது. 10:40 வந்து ஹைதராபாத் ரீச் ஆகுது. இதோட ஃபேர் பார்த்தீங்கன்னா 3989 ஸ்டார்ட் ஆகுது. இது எல்லாமே டைரக்ட் ஃப்ளைட்டு. கனெக்டிங் ஃப்ளைட் மூலிமா நீங்கள் டெல்லி, பாம்பே இது போல் டெஸ்டினேஷன் ட்ராவல் பண்ணலாம். அடுத்தது திருச்சியிலேருந்து துபாய்க்கு வந்து இண்டிகோ ஃப்ளைட் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஃப்ளைட் டைமிங் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 6:50. அரைவல் டைம் வந்து நைட்டு 1:45 வந்து ரீச் ஆகிடும். ஃபேர் பார்த்தீங்கன்னா 13,056 உங்களுக்கு ஃபேர் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அடுத்தது ஏர் ஏஷியா வந்து திருச்சியிலேருந்து கோலாலம்பூர் அதாவது மலேசியாவுக்கு 3 ஃப்ளைட் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஃப்ளைட் டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 8:55, நைட்டு 10:30, அடுத்தது நைட்டு 12:15 ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸ்டார்டிங் ஃபேர் பார்த்தீங்கன்னா 9126 ஸ்டார்ட் ஆகுது. அடுத்தது ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் வந்து சிங்கப்பூருக்கு 2 ஃப்ளைட் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஃப்ளைட் டைமிங் வந்து விடிய காலையில் 3:30, அதே போல் சாயங்காலம் 4:25 வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஃப்ளைட்டோட ஃபேர் வந்து 12,999 ஸ்டார்ட் ஆகுது. அதே போல் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் வந்து ஷார்ஜாவுக்கு ஒரு ஃப்ளைட்டும் துபாய்க்கு ஒரு ஃப்ளைட் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஷார்ஜாவுக்கு சாயங்காலம் 5:25 வந்து ஃப்ளைட் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஃபேர் வந்து 17,144 ஸ்டார்ட் ஆகுது. அதே போல் துபாய்க்கு வந்து விடிய காலம் 4:45 ஃப்ளைட்டு. ஃபேர் பார்த்தீங்கன்னா 18,720 ஸ்டார்ட் ஆகுது. அடுத்தது ஸ்கூட்டு வந்து 2 சிங்கப்பூருக்கு வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஃப்ளைட் டைமிங் பார்த்தீங்கன்னா நைட்டு 11:55, அடுத்தது வந்து நைட்டு 1:35 ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸ்டார்டிங் ஃபேர் வந்து 14,722 ஸ்டார்ட் ஆகுது. அடுத்தது மலிண்டோ ஏர்லைன்ஸ் வந்து கோலாலம்பூர் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க, அதாவது மலேசியாவுக்கு ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஃப்ளைட் டைமிங் பார்த்தீங்கன்னா நைட்டு 10:15, ஸ்டார்டிங் ஃபேர் வந்து 13,596 ஸ்டார்ட் ஆகுது. அடுத்தது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் வந்து திருச்சியிலேருந்து கொழும்புக்கு வந்து டைரக்ட் ஃப்ளைட் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஃப்ளைட் டைமிங் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே, சண்டே, மண்டே, வெனஸ்டே இது எல்லாமே வந்து மார்னிங் ஃப்ளைட்டு 9:55 வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. மீதி இருக்கிற நாள் எல்லாமே வந்து ஈவினிங் ஃப்ளைட்டு, அதாவது 3:30 மணிக்கு வந்து டிபார்ச்சர் பண்ணுறாங்க. ஃபேர் பார்த்தீங்கன்னா 13,000 ஸ்டார்ட் ஆகுது. அடுத்தது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் டைரக்ட் ஃப்ளைட் கொழும்பு இல்லாமல் கிட்டத்தட்ட 42 டெஸ்டினேஷன் வந்து கனெக்டிங் வந்து கொடுக்குறாங்க. உதாரணமாக மிடில் ஈஸ்ட், ஃபார் ஈஸ்ட், ஆஸ்திரேலியா, யூரோப்பியன் கண்ட்ரி, கனடா, நியூயார்க் இது போல் 41 கண்ட்ரிக்கு வந்து கனெக்டிங் ஃப்ளைட் வந்து கொடுக்குறாங்க. நான் கொடுத்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியாக திருச்சியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கட்டும். உங்களுக்கு ஃப்ளைட் ட்ராவலை பற்றி வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணால் கண்டிப்பாக உங்களை ரிப்ளை பண்ணுவேன். மேலும் ஃப்ளைட் சம்மந்தமான எந்த ஒரு வீடியோக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.